ஹாய் வீவர்ஸ், ஹலோ டு எவ்ரி ஒன். இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறது வந்து எஸ்பிஓ ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன். இது வந்து ஒரு பார்ட் டைம் ஜாப்ஸ் கம்பெனிங்க. இந்த கம்பெனியில் வந்துட்டு உங்களுக்கு ஆன்லைன் நாலேஜ் இருந்தால் போதும், இங்கிலீஷ் நாலேஜ் கொஞ்சம் இருந்தால் போதும், நீங்களும் இந்த ஜாப்ஸ் வந்து பண்ணலாம். இது வந்துட்டு வீட்டிலேருந்தே நம்ம மொபைல் மூலமாக பண்ணக்கூடிய ஒரு ஜாபுங்க, லைஃப் டைம் ஜாபுன்னு சொல்கிறாங்க. இந்த ஜாப்ஸ்க்கு வந்துட்டு உங்கள்கிட்ட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் இந்த மாதிரி ஆன்லைன் பிளாட்ஃபார்ம், சோஷியல் மீடியாஸ் அக்கௌண்ட் இருந்தால் போதும், நீங்களும் இந்த ஜாப் பண்ணுறதுக்கு தகுதியானவங்க. இதில் வந்துட்டு நிறைய கற்றுக்கலாம். ஆன்லைன் மார்க்கெட்டிங் ப்ரோக்ராம் பற்றி நம்ம நிறைய கற்றுக்கலாம். லேர்ன் பண்ணுறதுக்கும் ஏர்ன் பண்ணுறதுக்கும் இந்த கம்பெனி வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதில் வந்துட்டு கண்டென்ட்டாவோ இல்லை இன்ஃப்ளூயன்சராகவோ இல்லை சோஷியல் மீடியா மார்க்கெட்டாவோ இந்த மாதிரி வேரியஸ் ஜாப்ஸ் வந்து நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ரொம்பவே ஈஸியாக கம்மியான டைமில் நிறைய ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு ஜாப்ஸாக வந்து இது இருக்குது. இந்த கம்பெனியில் வந்துட்டு அவங்க சொல்லக்கூடிய ஒரு பொருளுக்கோ இல்லை ஆப்ஸ்க்கோ இல்லை அவங்க சொல்லக்கூடிய எந்த ஒரு ப்ராடக்ட்க்கோ வந்துட்டு நம்ம விளம்பரப்படுத்தணும். அதுதான் முக்கியமான நோக்கம். அப்புறம் அதன் மூலமாக சேல்ஸ் நடக்கணும். இதன் மூலமாக மக்கள் வந்துட்டு அவங்க ஒரு பிராண்டை வந்துட்டு ஒரு பொருளை வந்துட்டு நம்ம பிராண்ட் பண்ணணும், மார்க்கெட்டிங் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இதன் மூலமாக வந்துட்டு நம்மளுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிது. நம்மளே சொந்தமாக ஒரு தொழில் தொடங்குறதுக்கோ இல்லை சொந்தமாக இது பண்ணுறதுக்கோ வந்து இந்த கம்பெனி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. லிங்க்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நன்றி. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும், கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி. ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து பார்த்தோன்னா பன்னீர் வந்துட்டு ரொம்பவே கம்மியான விலையில் நிறைய புரோட்டீன் சத்து கொண்டுள்ள ஒரு உணவுப் பொருள். இது வந்துட்டு பாலில் செய்கிறாங்க. இது வந்துட்டு புரோட்டீன் கம்மியாக இருக்கிறவங்க இல்லை புரோட்டீன் சிக்கன் இதெல்லாம் வாங்க முடியாது, அசைவம் வாங்க முடியாதவங்க, சைவ பிரியர்களுக்கு இது வந்துட்டு ஒரு வரப்பிரசாதம். இது சாப்பிடும்போது நம்மளுக்கு ஹை ப்ரோட்டீன் அண்ட் கால்சியம், விட்டமின் டி, விட்டமின் B12, இந்த ஜிங்க் இது எல்லாமே ஈஸியாக கிடைக்கும். இதில் வந்துட்டு நிறைய ஆரோக்கியமுள்ள சத்துக்கள் வந்து இதில் இருக்குது. இதில் இம்யூனிட்டி பவரும் அதிகமாக இருக்கிறதால இது ரெகுலராக எடுக்கலாம். பன்னீர் வந்துட்டு ரெகுலராகவும் எடுக்கலான்னு சொல்கிறாங்க. இதில் வந்துட்டு எலும்பு ஆரோக்கியத்திற்கு வந்து பயன்படுது. விட்டமின் டி அண்ட் கால்சியம் இருக்கிறதால எலும்பு ஆரோக்கியத்திற்கும், தசை ஆரோக்கியத்திற்கு ப்ரோட்டீன் இருக்கிறதால தசை அது மசில்ஸ் ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு, அப்புறமா இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணுறதுக்கும் ஜிங்க் வந்துட்டு பயன்படுது. அப்புறம் ப்ரோட்டீன் இருக்கிறதால உடல்நிலை கரெக்டாக இருக்கும்போதும் இது உதவுது. அப்புறம் ஊட்டச்சத்துக்கள் விட்டமின் B12 அப்படி இருக்கிறதால உடம்பு வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுது. இது வந்துட்டு எல்லாருக்குமே பிடிச்சமான ஒரு உணவு. அது எவ்வளோ சாஃப்டாக இருக்கும்னா சாப்பிட்டு உள்ளே போயிட்டே இருக்கும். அது ஒரு சிக்கனை விட ஒரு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டுன்னு சொல்லலாம். அந்த பன்னீர் வந்துட்டு சாப்பிட்லான்னு சொல்கிறாங்க. ஒரு எனர்ஜெட்டிக் பூஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு உணவுப் பொருள் தான் இது. அது சாப்பிட லெஸ் தென் 100 கிராம் இருக்கும்போது உடம்புக்கு எந்த தீங்கும் செய்யாதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அளவுக்கு மிஞ்சினா அமுதமும் நஞ்சு தான். ஹை ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்கிறதால இது ஒரு லிமிட்டாகவே யூஸ் பண்ணலாம். சிக்கனுக்கு மாற்றுன்னு சொல்கிறதால இது சைவ பிரியர்களுக்கு ஒரு புரோட்டீன் அள்ளித்தரக்கூடிய ஒரு உணவுப் பொருள். இது வந்துட்டு மார்பக புற்றுநோயில் ஏற்படக்கூடிய அபாயத்தை வந்து பெண்களுக்கு வந்துட்டு கம்மி பண்ணுது. அப்புறம் பற்கள் மற்றும் எலும்புகளை வந்துட்டு சாந்தப்படுத்துது. அப்புறம் மாதவிடாய் நின்ற பெண்கள், மெனோபாஸ் இருக்கிறவங்க இது ரெகுலராக எடுக்கலான்னு சொல்கிறாங்க. அப்புறம் கால்சியம் அண்ட் விட்டமின் டி வந்து கம்மியாக இருக்கிறவங்க இந்த பன்னீர் வந்து எடுக்கலாம். அப்புறம் வந்துட்டு உடம்பு வந்துட்டு கட்டு ஹெல்த்துக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப நேரம் தக்க வச்சு இருக்கிறதால நீரிழிவு சுகர் பேஷண்ட்ஸ் வந்து நிறைய சாப்பிட்லாம். நிறைய விட்டமின்ஸ் இருக்கிறதால உடம்பை வந்துட்டு ஃபிட்டாக வச்சுக்கிறதுக்கும் வலிமையாக்கிறதுக்கும் இந்த ப்ரோட்டீன் வந்து யூஸ் ஆகுது. ப்ரோட்டீன் கண்டென்ட் அதிகமாக இருக்கிற இந்த
பன்னீர் வந்துட்டு வெயிட் லாஸுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொன்னால் நம்புவீங்களா? ஏன்னா ப்ரோட்டீன் அதிகமாக இருந்தால வெயிட் போடுவாங்க அதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் வெயிட் லாஸுக்கு வந்துட்டு பன்னீர் வந்து யூஸ் ஆகுது. சுகர் இருக்கிறவங்க இனிப்பு வந்துட்டு எனக்கு இதுவாக இருக்குதுன்னு சொல்கிறவங்க, சாப்பிடணும் போல் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இந்த பன்னீரை வந்துட்டு நம்ம இதில் ஊற வச்சு சாப்பிட்லாம். அது ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாம், இல்லை குருமா போட்டு சாப்பிட்லாம். எப்படி எடுத்துக்கிட்டாலுமே அந்த பெனிஃபிட்ஸ் மட்டும் மாறாது. இது வந்துட்டு ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு அது மேலே வினிகர் வந்து பூசுகிறாங்க. வினிகர் பூசி வைக்கும்போது அது பன்னீர் வந்து ரொம்ப நாள் கெடாமல் இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாம். வந்துட்டு ஃப்ரையாவோ இல்லை குருமாவோ இல்லை எந்த ஒரு ஃபார்மாக எடுத்துக்கிட்டாலுமே அந்த பெனிஃபிட்ஸ் மட்டும் மாறாது. இது ரெடியூஸ் ரிஸ்க் ஆஃப் பிரஸ்ட் கேன்சர் அண்ட் ஸ்ட்ரெஸ் வந்துட்டு கம்மியாகும். மெனோபாஸ் டைமில் ஹை ப்ரோட்டீன் டயட்டு ப்ளட் ப்ரெஷர் வந்து கம்மி பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. இம்யூனிட்டி வந்துட்டு அதிகமாக பூஸ்ட் பண்ணுறது, உடம்பு ஸ்ட்ரென்தன் ஆகும். உடம்பு ஸ்ட்ரென்த்தாக ஃபிட்டாக வச்சுக்கிறதுக்கு பன்னீர் வந்து தாராளமாக சாப்பிட்லாம். சைவமாக இருக்கிறவங்க சாப்பிடும்போது ஜீரண சக்தி கம்மியாகிறதால பன்னீர் வந்துட்டு அதிகமாக எடுத்துக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படி எடுத்துக்கிட்டோன்னா நீண்ட நேரம் எடுத்துக்கணும் ஜீரணமாகிறதுக்குன்றதால ஸ்டமக் பெயின் வர சான்ஸ் இருக்குது. அது ஒன்று மட்டும்தான் இதோட ட்ராபேக்கு. சோர்ஸ் ஆஃப் ஹை ப்ரோட்டீன் அண்ட் ஹெல்ப்ஸ் வெயிட் மேனேஜ்மெண்ட், குட் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி, லோ ரிஸ்க் ஆஃப் பிரெத் டிஃபெக்ட்ஸ், ஹெல்ப்ஸ் இன் பெயின் மேனேஜ்மெண்ட். வலியை குறைக்கிறதுக்கும் வீக்கத்தை கம்மி பண்ணுறதுக்குமே இந்த உடம்ப டிஷ்யூக்களை இல்லை மசில்ஸை ஸ்ட்ராங் பண்ணாவே உடம்புல பாதி பிரச்சனை வந்துட்டு கம்மியாகிடும். எப்பவுமே இளமையாக இருக்கிறதுக்கும் இந்த பன்னீர் வந்து யூஸ் ஆகுது. எலும்பு வந்துட்டு ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கும் இது யூஸ் ஆகுது. அப்புறமா கண் பார்வைக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க. ப்ரெக்னென்ட் உமன் ரெகுலராக எடுக்கலான்னு சொல்கிறாங்க. ஸ்கின்னு க்ளோ ஆகிறதுக்கு வந்துட்டு பன்னீர் ரொம்பவே யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸ்கின்னு பளபளப்பாக இருக்கிறதுக்கு ஹெல்ப்ஸ் டு டைஜஷன் அண்ட் வெயிட் லாஸுக்கு வந்துட்டு முக்கிய பங்காற்றுதுன்னு சொல்கிறாங்க.